ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலையை பற்றின முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு வீடியோ வந்து லாஸ்ட் வரை பாருங்கள். சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வேலைவாய்ப்புகள் பற்றின வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து பதிவித்து கொண்டு இருக்கிறோம். அதை எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு நல்ல ஒரு வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஓகே, இப்போ அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ் வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் இப்போதைக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் எனிவேர் அப்ளை, எங்கே இருந்து வேணால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா பெஸ்ட்டு. அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சாலும் ஓகே தான். தமிழ் தெரிஞ்சவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இங்கிலீஷை வச்சு ஈஸியாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா பேச தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தமிழ் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு தான் இப்போ வந்து ஆட்கள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய இப்போ கஸ்டமர் சொல்லக்கூடிய கொரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுறது மாதிரியே இருக்கும். இப்போ அமேசான்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்க, அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வேலைகள் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து வேலையை வந்து செய்கிற மாதிரியே வந்து இருக்கும். இந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 lakhsலேருந்து ஒரு 3 lakhs பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 25,000 வரை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ ஓவர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு 300 to 400 அந்த மாதிரி ஒரு ஹவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நைட் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்டர்நெட் அலவன்ஸும் வந்து ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட் இதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்நெட் அலவன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. மாதம் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 1500 ஒரு 2000 3000 உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அலவன்ஸுக்காக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செடக்ஸில் வந்து மீலுக்கான அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துருவ மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லும் ஜாப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், ப்ரொசஸும் கேன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ் வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேஷில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸு முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராசஸ்ஸு, சாட்டிங் ஸ்கில்லு, இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, கஸ்டமர் கூட பேசுகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இவங்க வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் மூலமாகவே இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஒரு 20 Mbps வந்து இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10 to 12 இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க எக்ஸன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதன் பிறகு மற்ற ஸ்கில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்தால் போதும்.
அதே போல் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான யூஸிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது என்ன பார்த்திங்கன்னா ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் சர்வீஸுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரோல் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு இருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் மாதிரியே தான் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் வந்து தேவையில்லை. நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாவே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப்